ஹலோ எவ்ரிவன். உங்களுடைய வாட்ஸ்அப் இன்ஃபோவை டவுன்லோட் பண்ணுறது எப்படி? இப்போ இருக்கிற டெக்னாலஜி வேர்ல்டில் வாட்ஸ்அப் ஒரு தவிர்க்க முடியாத மெசேஜிங் ஆப்பாக ஆகிடுச்சு. எல்லாத்துக்குமே நம்ம இப்போ வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுறதுக்கு, கால் பண்ணுறதுக்கு, ஏன் இப்போ வாட்ஸ்அப்பில் பிஸ்னஸ் கூட பண்ணுறாங்க. இப்படி யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் செக்யூரானு கேட்டு ஒரு பெரிய டிபேட்டே நடந்துகிட்ருக்கு. அதாவது வாட்ஸ்அப் கம்பெனி வந்து நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையும் சேல் பண்ணிடுறாங்க, நம்ம மெசேஜஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, அப்படி இப்படின்னு நிறைய ரூமர்ஸ் இருக்குது. சரி, அப்படியா வாட்ஸ்அப் சர்வரில் என்ன தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, அதை நீங்களே பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் கம்பெனிலேருந்து புதுசாக ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் ஆப்ஷனில் போய்ட்டு செட்டிங்ஸ், தென் அக்கௌண்ட்டில் ரெக்வெஸ்ட் அக்கௌண்ட் இன்ஃபோ இதில் போனீங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் வந்து ரெக்வெஸ்ட் ரிப்போர்ட். இப்போ வந்து ரிப்போர்ட்டை ரெக்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஆஃப்டர் 3 days வந்து உங்களால் இந்த ரிப்போர்ட்டை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இன்றைக்கி எனக்கு இந்த ரிப்போர்ட் வந்துடுச்சு. நான் அதை மெயிலில் சென்ட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்க. அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டரில் வந்து 2 ஃபைல்ஸ் இருக்கும். ஒன்று வந்து HTML ஃபைல், ஒன்று வந்து JSON ஃபைல். ரெண்டுத்துலேயுமே சேம் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ HTML ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு க்ரோம் ஓப்பன் ஆகிட்டு அந்த ஃபைல் வந்து லோட் ஆகும். இதில் வந்து உங்கள் வாட்ஸ்அப் பற்றிய எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்கும். அதாவது நீங்கள் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ண டைமு, ரிப்போர்ட்டை ரெக்வெஸ்ட் பண்ண டைம், உங்களுடைய ஃபோன் நம்பர், கனெக்ஷன் ஸ்டேட்ஸு, ஆன்லைன் ஸ்டேட்டஸ், ஆஃப்லைன் ஸ்டேட்டஸ், என்ன ஐபியில் வந்து யூஸ் பண்ணுறீங்க, என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஓஎஸோட வெர்ஷன் என்ன, டிவைஸ் மேனுஃபேக்சரர் யார், டிவைஸ் மாடல் என்ன, எல்லாமே வந்து இதில் இருக்கும். கீழே போனீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்பில் இருக்க எல்லா கான்டாக்ட்ஸ், தென் நீங்கள் எந்தெந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அந்த குரூப்போட நேம் லிஸ்ட் எல்லாமே இந்த சைடில் வரும். அதுக்கடுத்தது நீங்கள் என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணும்போது எந்த மொபைல் மாடல்லேருந்து யூஸ் பண்ணீங்க, எப்போ வந்து வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணீங்க, அதாவது நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற நம்பரில் எப்போ ஃபஸ்ட்டாக வந்து வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணீங்கன்றது இங்கே வரும். அடுத்தது உங்களோட ஸ்டேட்டஸ் ப்ரைவசி இங்கே இருக்கும். நீங்கள் யாராவது பிளாக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த பிளாக் பண்ண நம்பர்ஸு எல்லாமே வந்து இந்த டேட்டாவில் இருக்கும். இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சு. இதில் நம்ம டேட்டாவை முடிஞ்ச வரைக்கும் நம்ம தான் செக்யூராக வச்சுக்கணும். பர்சனல் டேட்டாவை பர்சனலாகவே வச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மொபைலுக்கு கூட அது தெரிய வேணாம். ஒன்ஸ் உங்கள் பர்சனல் இன்ஃபோ வந்து 0s and 1s ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை யாராலையும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.